என்டிபிசில இருந்து ஒரு சூப்பரான ஜாப் வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல் இன்ஜினியர்ஸ்ல தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனை பார்த்துடலாம். இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 21/3/2024 ஸ்டார்ட் ஆகி 13/4/2024 இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூலாம் உங்களுக்கு லேட்டர் இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனை இப்போ பார்த்துடலாம். என்டிபிசி கிரீன் எனர்ஜி லிமிடெட்ல தான் வந்து இதற்கான அந்த வேகன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டோட்டலாக வந்து என்டிபிசி லிமிட்டோட அதோட சேர்ந்தது. என்டிபிசி கிரீன் எனர்ஜி லிமிடெட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல் ஃபார் ரெனியூவபிள் எனர்ஜி ஏரியாவில் வந்து 3 இயர்ஸ் ஃபிக்ஸ்டு டேர்ம் பேஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான இந்த நோட்டிஃபிகேஷனில் சிவிலில் 20 போஸ்ட்டு, எலக்ட்ரிக்கலில் 29, மெக்கானிக்கலில் 9, ஹெச்ஆரில் 1, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்ஜினியர்ஸில் 1 அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் ஃபினான்ஸில் 1, அப்புறம் இன்ஜினியர் ஐடியில் 1, கம்யூனிகேஷனில் 1ன்னு சொல்லிட்டீங்கன்னா 63 வேகன்சி. இதற்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியர், அதாவது ரினியூவபிள் எனர்ஜி சிவிலில் வந்து 20 போஸ்ட் சொல்லியிருந்தாங்களா. இதில் வந்து பிஇ பிடெக் வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் 60% மார்க்கில் வந்து இருக்கணும். மினிமம் 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்யூர்மெண்ட் வந்து 3 இயர்ஸ். போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஜியோடெக், பைலிங்கு, ஃபவுண்டேஷனு, ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலு, அப்புறம் டவர் ஸ்ட்ரக்சர், ஸ்விட்ச் யார்டு, இது மாதிரியான இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து எலக்ட்ரிக்கல் வந்து 29 வேகன்சி வந்து 60% பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் டிகிரி முடிச்சிருக்கணும். இதுக்கும் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஸ்விட்ச் யார்டு, எலக்ட்ரிக்கல் டெஸ்டிங்கு, டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், டிரான்ஸ்ஃபார்மரு கேண்டிடேட் வந்து இதுக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 30 வயசுக்குள்ள இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலில் 9 போஸ்ட், பிஇ பிடெக் 60% அல்லது ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம்இ எம்டெக் டிகிரி கேண்டிடேட் கொடுக்குறாங்க. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, இன்வால்மெண்ட் ஃபார் சூப்பர்விஷன், எக்ஸிகியூஷன், ஹசார்டஸ் லொக்கேஷன், இது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. 30 வயசுக்குள்ள இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ரெனியூவபிள் எனர்ஜி ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போஸ்ட்டு, கிராஜுவேட் கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் வந்து 2 இயர்ஸ் ஃபுல் டைம் கிராஜுவேட் போஸ்ட் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஹியூமன் ரிசர்ச், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு, மாஸ்டர் இன் சோசியல் ஒர்க்கு, எம்ஹெச்ஆர்ஓடி, எம்பிஏ, இது எல்லாமே வந்து 60% மார்க்கில் வந்து இருக்கான குவாலிஃபிகேஷனு. மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நாலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஏபி, எம்எஸ் ஆஃபீஸர், டேட்டா அனாலிசிஸ் இதெல்லாம் வந்து ப்ரிஃபராக கேட்டிருக்காங்க. 30 வயசுக்குள்ள இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஜினியர், இதில் வந்து ஒரே ஒரு போஸ்ட் தான் வந்து சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. மாஸ்டர் டிகிரி என்வாயர்மெண்ட் சயின்ஸ், என்வாயர்மெண்ட் இன்ஜினியரிங்கில் மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 32 வயசு வரைக்கும் இதற்கான ஏஜ் லிமிட்டு. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபினான்ஸில் 1, சிஏ சிஎம்ஏ 1 இயர் போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் வந்து இருக்கணும். 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து இன்ஜினியர் ஐடியில் ஒரு போஸ்ட்டு, பிஇ பிடெக் டிகிரியில் 60%ல் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கணும். இதுக்கு மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் லேனு, வேன், சுவிட்சஸ், டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச், ஆடியோ விஷுவல் சிஸ்டம், ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் கார்பரேட் கம்யூனிகேஷனில் 1 போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் கவர்மெண்ட், பிஎஸ்யூ, ப்ரைவேட் கம்பெனியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துங்க 30 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த எல்லா போஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டான சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 83,000 வரைக்கும் கொடுக்குறாங்க பெர் மந்தில். ஸோ ரெமுனரேஷன் மென்ஷன் அபோவ் இண்டிகேட்டட் ஒன்லி, ஆக்சுவல் ரெமுனரேஷன் ஷல் பி டிபெண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், இதை பொறுத்து உங்களுக்கான இந்த ரெமுனரேஷன் வந்து மாறும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரிசர்வேஷன் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த டோட்டல் போஸ்ட்டில் வந்து அன்ரிசர்வ்டு, இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு போஸ்ட்லையும் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டிஸ் கேட்டகரிஸ்க்கு வந்து கைட்லைன்ஸ் 3 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஹெல்த் கேண்டிடேட் ஷுட் ஹேவ் டு சவுண்ட் ஹெல்த் பிஃபோர் ஜாயினிங், கேண்டிடேட் வில் ஹேவ் டு அண்டர்கோ மெடிக்கல் எக்ஸாமுக்கு வந்து போகிறமா இருக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபைனலாக செலெக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி. நோ ரிலாக்ஸேஷன் ஹெல்த் ஸ்டாண்டர்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்தியன் நேஷனல் அப்ளை பண்ணலாம். ஆல் குவாலிஃபிகேஷன் ஷுட் ஃப்ரம் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் இருக்கணும். ஆல் கம்ப்யூட்டேஷன் ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்ரூட்மெண்ட் ஷால் பி டன் லாஸ்ட் ரிசிப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷனில் இந்த கொடுத்துருக்காங்களா 13/4/2024 உங்களுடைய எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கணும் அப்படிங்கிறது.
செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 2 ஸ்டேஜில வந்து இதற்கான செலெக்ஷன் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் டு பி டெல்லி, நொய்டால வந்து இதற்கான ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் நடக்கும். ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் தான் வந்து பர்சனல் இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட் ரிசர்வ் டு ரைஸ் தி மினிமம் எலிஜிபிலிட்டி ஸ்டாண்டர்ட் வந்து ஆஸ் பர் ரெக்யூர்மெண்ட் படி இருக்கும் அப்படிங்கிறது. டிபெண்டிங் ஆன் த ரெக்யூர்மெண்ட் கம்பெனி ரிசர்வ் டு ரைட் டு கேன்சல். இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. போஸ்டிங் ஷெல் பி எனி ஆஃப் தி ஸ்டேஷன் ப்ராஜெக்ட் ஜேவிஎஸ் சப்ஸ்டைரிஸ் ஆஃப் என்ஜிஇஎல்ல வந்து எங்கே வேணாலும் இருக்கும். ஆல் போஸ்ட் ஆர் டிரான்ஸ்ஃபரல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கப்போ வந்து நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஷூர் தட் ஃபுல்ஃபில் த எலிஜிபிலிட்டி எல்லாமே இருக்காங்கிறது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிங்க இந்த நோட்டிஃபிகேஷனில். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. www.ngel.in இதில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதை வந்து இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோங்கிறது நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ இதில் வந்து இதுக்கு வந்து வேலிட் இமெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டி செக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் கேண்டிடேட் இவங்களுக்கு எந்தவித அப்ளிகேஷனும் கிடையாது. ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரியில் உள்ளவங்க வந்து 500 ரூபாய் வந்து பே பண்ணணும். பேமெண்ட் வந்து ஆன்லைன் மூலிமா பே பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஃபீஸ் ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா நாட் ரீஃபண்டட். இது வந்து நாட் ரீஃபண்டட் அமௌண்ட் தான். கேண்டிடேட் ஆர் தேர்ஃபோர் ரிக்வெஸ்ட் டு வெரிஃபை தேர் எலிஜிபிலிட்டி. ஸோ உங்களுடைய எலிஜிபிலிட்டி எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஆஃப்டர் அப்ளைங் ஆன்லைன் அப்ளிகேஷன் கேண்டிடேட் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் வந்து யூனிக் நம்பர் வந்து யூனிக் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகுமோன்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க உங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு. ஸோ இது எங்கேயும் போஸ்ட்ல எல்லாம் அனுப்ப தேவையில்லை. இட் இஸ் மேண்டேட்டரி எலிஜிபிள் கேண்டிடேட் கோ த்ரூ த ஃபுல் டெக்ஸ்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் அக்ரி டு கண்டிஷன் கிவன் வைல் அப்ளைங் த போஸ்ட். ஸோ இதுக்கு கேட்டுக்கிற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ஒன் டைம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எனி ஃபர்தர் அடண்டம் கொரிஜெண்டம் அப்டேட்ஸ் வில் பி ஆன் பப்ளிஷ்ட் அவர் வெப்சைட்டில் வந்து கொடுப்பாங்க. ஸோ ரெகுலராக வெப்சைட் பார்த்துங்க. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13/4/2024. ஸோ அடுத்து இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெப்சைட்டில் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹவு டு ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷனில் இந்த வெப்சைட் வந்து லாகின் பண்ணுங்க. இதில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் இங்கிலீஷில் ஃபில் பண்ணலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கிரியேட் லாக் பண்ணோம். அப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஸ்டெப் 2ல் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணலாம். சிக்னேச்சரு, அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸு, மேக் பேமெண்ட்டு, பிரிண்ட் அப்ளிகேஷன், இந்த 4 ஆக்ஷனில் வந்து இதற்கான அந்த அப்ளிகேஷன் வந்து இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸு, டவுன்லோட் அட்மிட் கார்டு எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட்லேயே கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது. ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாக இருந்தால் வந்து கிரியேட் லாக் ஆன் கொடுங்க. இல்லை ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன் கொடுங்க, கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஃப்ரெஷ் வந்து இங்கே உங்களுடைய போஸ்ட் என்ன போஸ்ட் அப்படிங்கிறது, டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் இருக்கிறது, இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு. ஸோ இது எல்லாம் கொடுத்து சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் லாகின்கிற ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுடைய இமெயில் ஐடி எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படிங்கிறது பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலை நீங்கள் தினமும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.